இப்போது ரீசெண்டாக வந்த ஐயனார் துணை ப்ரோமோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது இதில் யார் சொல்கிறது கரெக்டு, சோழன் சொல்கிறது கரெக்டா, இல்லை சேரன் சொல்கிறது கரெக்டா, இல்லை நிலா சொல்கிறது கரெக்டா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்குது. இப்போ சோழனுக்கு என்ன வந்தது ஹனிமூன், ஓகேங்களா? ஸோ சோழனுக்கு வந்து நிலா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாரு. பட் அது முடியல. ஸோ குடும்பமாக போகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சரி, அங்கே போயாதும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை. மீன்ஸ் பல்லவன் வந்து தொலைஞ்சு போயிடறான். அது எப்படி போகிறான்னு தெரியல, பட் அவன் தொலைஞ்சு போயிடுறான். ஆனால் அது எதனால் அப்படி போனான்னு நம்ம ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ப்ரொமோ வைஸ் அவன் தொலைஞ்சு போயிடறான். ஸோ எல்லாரும் தேடுறாங்க, டென்ஷனாக தேடுறாங்க. ஸோ அவன் திருப்பி வந்து கிடச்சிட்றான். அப்போ சோழன் என்னடா என்னை நீ தொல்லை பண்ணவே வந்திருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. இந்த மாதிரி உயிரெடுக்க வந்தியா, இதுக்கு தான் வந்து நான் யாரையும் கூட வர வேணான்னு சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து பல்லவன் தொலைஞ்சிட்டான்ற ஒரு பயமும் அது இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். பட் இன்னொன்று என்னென்னா வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஜாலியாக வரணும்னு நினச்சேன், இந்த ட்ரிப்பை இப்படி வந்து டென்ஷன் ஆகிறானே அப்படின்னு சொல்ல ஒரு விருப்பம் வந்து இருக்குது. இப்போ சேரன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்னென்னா பல்லவன் மேலே அவர் எவ்வளோ, அஃப்கோர்ஸ் எல்லாருமே தான் உயிராக இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் சேரன் பல்லவன் சொல்லும்போது ஒரு குழந்தை மாதிரி பல்லவனை ட்ரீட் பண்ணுறதோ, அஃப்கோர்ஸ் அவன் காலேஜ் படிக்கிற பையன் தான், என்னன்னா சேரனுக்கு ஒரு குழந்தை மாதிரி தானே பல்லவன். ஸோ அவர் வந்து ரொம்ப பயந்துடுறாரு. அப்போ சோழன் வந்து இந்த மாதிரி வேர்ட் சொல்லும்போது, இந்த மாதிரி உயிரெடுக்கிறதே வந்தியா, இதுக்கு தான் உங்களெல்லாம் வர வேணாம்னு சொல்லும்போது சேரனுக்கு கடுப்பாயுது. சரிடா, இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஹாஷா பேசி பல்லவனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. உடனே சோழனுக்கு கடுப்பாகுமா ஆகாது, அவர் ஏற்கனவே கடுப்பில் இருக்காரு. சோழன் வந்து பாரு நிலா எப்படி பேசுகிறாங்கன்னு, அதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது நிலா அப்போ ஆமாம் அண்ணன் சொன்னதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சோழன் என்ன நீ சும்மா அட்வைஸ் பண்ணினே இருக்க, இதுக்கு தான் நான் உன்னால தான் எல்லாம் வந்துச்சு, நீ தானே இப்படி எல்லாரும் கூட்டின்னு வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோ வந்து போச்சு. இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்க்கும்போது பல்லவன் தொலைஞ்சு போனது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஷாக், ஒரு பயம், ஒரு திக்காக இருக்கும். ஏன்னா தெரியாத இடத்துல இப்போது அங்கே வந்து அவன் வந்து கடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது சோழனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் தொலைஞ்சு போன பயமும் இருக்கும். பட் அதை வந்து அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே என்ன இருந்தாலும் யாராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இது இருக்கும். நாங்கள் வந்து இப்படி ஜாலியாக வரணும்னு நினச்சோம், ஆனால் இவன் இப்படி ஒரு டென்ஷனை கொடுத்துட்டான் அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் சோழன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறத வெளில சொல்லிட்டாரு. அது வந்து மற்றவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அதுதான் வந்து பிரச்சனை. ரியலி ப்ரோமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. யார் மேலே தப்பு, யார் மேலே அப்படி யோசிக்கிறதுக்கே வந்து இதுவாக இருந்துச்சு. அதில் வந்து ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே பேசுறது கரெக்டாக தான் இருக்கும். சோழன் பேசுகிறதும் அந்த இடத்துல கரெக்டு தான், சேரன் பேசுகிறதும் கரெக்டு தான், நிலா ஸோ அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கரெக்டு. ஆனால் எனக்கு என்னென்னா வந்து இதில் பல்லவன் எப்படி தொலைஞ்சு போனான், ஏதாவது விளையாட்டுத்தனமாக ஏதாவது போனானா, ஸோ அவன் எப்படி தொலைஞ்சி போனான்றது நம்ம கம்மிங் எபிசோட்ஸில் தான் தெரியும். லெட்ஸ் சீ பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.